மோசடிகளில் இத்தனை வகைகளா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு பலவித மோசடிகள் இந்த ஆண்டில் வெளிவந்தன. சில ஆயிரங்கள் தொடங்கி பல கோடிகள் வரை மோசடிகள் நடந்ததும் அவை வெளிப்பட்டதும் 2012 மற்றொரு முக்கிய நிகழ்வு. ஈமு கோழி வகையில் மட்டுமே 194 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததாக 5000த்திற்கும் அதிகமானவர்கள் புகார் தெரிவித்து இருக்கிறார்கள். விவசாயம் பொய்த்த வேளையில் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் விவசாயிகள் மாற்று தொழிலாக நாடியது ஈமு வளர்ப்பு தொழில். முதலீட்டுக்கு மிஞ்சிய லாபம் எனவும் சுலப வருமானம் எனவும் விளம்பரப்படுத்தி இந்த விவசாயிகளை ஈர்த்தன ஈமு கோழி நிறுவனங்கள். கடந்த 7 ஆண்டுகளில் நம்பகத்தன்மை கொண்ட வியாபாரமாக தோற்றமளித்த ஈமு கோழி வளர்ப்பு அதில் முதலீடு செய்தவர்களை நிர்கதியாக்கியது. 20 நிமிடம் மட்டுமே வேலை, ஒரு முறை முதலீடு, வாழ்நாள் முழுவதும் வருமானம் என்ற ஆசை வார்த்தைகளுடன் முதலீட்டாளர்களை கவர்ந்த ஈமு கோழி வளர்ப்பு நிறுவனங்களில் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தவர்கள் முதலீடு செய்த பணத்தை இழந்து நிர்கதியாக நின்றனர். ஈரோட்டை தொடர்ந்து கோவை, திண்டுக்கல், தேனி, கிருஷ்ணகிரி, நீலகிரி என பல மாவட்டங்களிலும் ஈமு நிறுவனங்கள் மோசடி செய்ததும் அம்பலமானது. இந்த மோசடி வழக்குகள் மாற்றப்பட்ட பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வந்த புகார்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் பெருகியது. ஈரோடு மாவட்டத்தில் 3000த்திற்கும் அதிகமான புகார்கள் பதிவாகின. கோவை, நாமக்கல் பொருளாதார குற்றப்பிரிவுகளிலும் வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈமு கோழியில் முதலீடு செய்தவர்கள் 194 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒரு முதலீடு 1 லட்ச ரூபாய் பண்ணியிருந்தாங்க. 1 லட்ச ரூபாய் பண்ணியிருந்தோம். 3 மாதம் மட்டும் கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே அவங்க கொடுக்கல, இழுத்து சாத்திட்டாங்க. நாங்கள் போய் கேட்டோம்னாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை இருக்கான்னு தெரியல. எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நாங்கள் கட்டின பணத்தை திருப்பி வரக்கு ஏற்பாடு பண்ணேன். ஈமு கோழிப்பண்ணை தொடர்பான மோசடிகள் அதிகம் நடைபெற்ற மாவட்டமான ஈரோட்டில் மட்டும் சுசி ஈமு, குயின் ஈமு, டிவிஎஸ், அல்மா, என்எஸ், அக்ரோ, நிதி, சுவி, அம்மன், ஸ்டார், G1, கேஜி, சுதி என்று பல்வேறு நிறுவனங்கள் மீதும் மோசடி புகார்கள் குவிந்தன. இது தவிர நாட்டுக்கோழி வளர்ப்பு, கொப்பரை தேங்காய் விற்பனை, நிலம் விற்பனை என பல்வேறு நூதனமான முறைகளில் மோசடி செய்ததாக 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. விவசாயிகிட்ட இருந்து பல கோடி ரூபாய் அந்த நிறுவனத்தார் சுருட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு எந்த வழியும் இல்லாமல் நாங்கள் காவல்துறையில் புகார் செஞ்சோங்க. எங்களுடைய புகாரினுடைய அடிப்படையில் அவங்க அவங்கள சில பேர்த்த கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் எங்களுடைய முதலீட்டு பணம் எந்த வழியில் வாங்கி தருவாங்க என்னங்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் எங்கள் விவசாயிகள் நாங்களும் இருக்கிறோங்க. சேலம் மாநகரில் பிசினஸ் சொல்யூஷன், குயிக் மணி என்ற பெயரில் நடந்த மோசடிகளுக்கு ஆதாரம் இல்லாததால் வெறும் புகார் அளவிலேயே நின்றுவிட்டது. இது தவிர ஃபைன் ஃபியூச்சர்ஸ் என்ற நிதி நிறுவனம் 25% வட்டி தருவதாக கூறியும், ஃபைன் ப்ரோ என்ற நிறுவனம் 50% வட்டி தருவதாக ஆசை காட்டியும் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளன. விரைவில் பணம் சம்பாதிக்கும் சாதாரண மனிதர்களின் ஆசையை முதலீடாக்கி தங்களை வளர்த்துக் கொண்டன இந்த மோசடி நிறுவனங்கள். கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்த பணத்தை மோசடி நிறுவனங்களிடம் பறிகொடுத்த சம்பவங்களில் இருந்து மக்கள் பாடம் கற்றுக்கொள்ளாத சோகம் ஒருபுறம் என்றால், இந்த மோசடிகளை தடுக்கும் பணியில் அரசு எந்திரம் தவறிவிட்டது மற்றொரு சோகம்.